ரோமர் 20:26 வாசிக்குமா? வாசி முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பேன். இந்த ஷார்ப்னர் அவங்க உங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ நீங்க எடுத்து கொடுக்கலாம். வாசிக்கலாமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினார். 20ஆம் வசனம், தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. 26, திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுதலாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நாம் கர்த்தருடைய கரத்தை பற்றி படிக்க போறோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய கையினால் வருகிற ஆசீர்வாதம். நான் ஞாயிற்றுக்கிழமை கேட்டா என்ன சொல்லுவீங்க? பயப்படாதேன்னு இன்னும் ஜனவரிலேயே போய் நிற்பீங்க. இல்ல, கொஞ்சம் தலைப்பாத கொஞ்சம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ராயசரியமா என்ன தலைப்பு இந்த மாசம்? இப்பதான் சொல்லிட்டு இப்ப 2 நிமிஷம் நல்லா சொன்னேன். தொண்டைகிழியே இப்ப என்ன சொல்றேன்? இப்ப என்ன சொன்னேன்? கேட்கலையா? ஸ்பீக்கர் கேட்கலையா? கேக்குது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய முகத்தை தேடுறோம்னா நம்ம ஆண்டவரை தேடுறோம்னு அர்த்தம். ஆண்டவருடைய கையை பாக்குறோம்னா அவருடைய ஆசீர்வாதத்தை பாக்குறோம்னு அர்த்தம். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தருடைய கை நம்முடைய குடும்பங்களை செயல்பட போகுது. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் விசேஷமாய் இந்த நாட்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கும். நம்முடைய தேவாதி தேவன் ஏசப்பா பிசாசை துரத்திட்டு ஏசப்பா சொன்னாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். இன்னொரு சுவிசேஷத்துல வாசி பார்த்தா நான் கர்த்தருடைய ஆவியினால பிசாசை துரத்துறேன்னு சொன்னார். ஆனா இங்க கர்த்தருடைய ஆவின்னு சொல்லாம கர்த்தருடைய விரல்னு சொல்றார். அவங்க விரல் எங்க இருக்கு? கையில இருக்கு. அப்ப பசுத்த ஆவியானவர் இயேசப்பா என்ன சொல்றாரு? பிதாவுடைய கை அப்படின்னு சொல்றாரு. பசுத்த ஆவியானவர் பிதாவுடைய கைக்கு அடையாளம். நம்ம உடனே கையின்னு அப்படியே லிட்டரா எடுக்கக்கூடாது. பைபிள்ல பசுத்த ஆவியானவருக்கு என்னென்ன அடையாளம் இருக்கும் சொல்லுங்க, நம்ம அப்பதான் தெரிஞ்சா. பசுத்த ஆவியானவர்னால என்ன? ஆவிக்கு என்னென்ன அடையாளம், என்னென்ன போட்டோ போடுவாங்க? இயேசப்பா தாடி வச்சு போட்டோ போடுவோமா? பசுத்த ஆவியானவருக்கு ஒண்ணுமே போட மாட்டாங்களா? மேகம் சூப்பர். ஒண்ணு வேற என்ன போடுவாங்க? புறா பாத்தீங்களா? புறா போடுவாங்களா? புறா போடுவாங்க. இன்னொன்னு வேற நெருப்பு போடுவாங்க. பைபிள்ல இந்த இடி முழக்கம் இதெல்லாம் நிறைய அடையாளம் இருக்கு. பசுத்த ஆவியானவர் இருக்கு. அதுல ஒரு அடையாளம் பிதாவுடைய கர்த்தருடைய கை, கர்த்தருடைய விரல். அவர் பசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய விரல். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள நம்மோட இருந்தா அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆவியானவர் நம்மோட இருந்தா நம்முடைய முதலாவது பசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா, அந்த பிதாவுடைய கை நமக்குள்ள இருந்தா, அந்த விரல் இருந்தா நம்முடைய சுய பிரயோஜனம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பசுத்தாவுடைய அபிஷேகம் வந்து நான் ஜெபம் பண்ணி மத்தவங்க வியாதி போவோம், மத்தவங்க இருக்கிற பிரச்சனை மாறும், அது கரெக்ட். எனக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, அவர் இருக்கிறது முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்குன்னு அவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:38. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்ல 450 துஷ்ட தெய்வத்தை வணங்குகிற மந்திரவாதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் எலியாவுக்கும் ஒரு போட்டி. யாரு ஜெயிக்கிறா, யாரு தன்னுடைய தெய்வத்தை கூப்பிடும் போது பதில் வருதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்ன போது அந்த 450 அந்த மந்திரவாதிகளும் உடம்பை கீறிக்கிட்டு காலையில இருந்து கத்துறாங்க. தன்னுடைய தெய்வத்தை பாகால நோக்கி கூப்பிட்டு தங்களை வெட்டிட்டு பலவிதமான காரியங்களை இருக்கும் போது எலியா தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நெருப்பின் மூலமா பதில் கொடுத்தார். அந்த 450 பேர் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் பாதுகாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மோடு இருந்தா, கர்த்தருடைய கரம் இருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பல வருஷம், இது ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்துல நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தப்பா வந்தார். ஒருத்தர் ராங் ரோட் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும்ல, அதுல வராம இந்த கருப்பு வெள்ளை கோடு போட்டிருப்பாங்க, அதுல வந்தா ரைட்டு. ஆனா அவர் வந்து வேற ஒரு பக்கம் எகிரி குச்சி வந்தாரு.
வண்டி பைக் இடிச்சு 2 பேரை கீழே விழுந்து பாவம், ஒரு மூக்குலாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம். இருந்தாலும் சரி நம்ம அப்படியே பைக் எடுத்து ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பிள்ளையாச்சுன்னு சொல்லி கையில இருக்கிற ஒரு 200 300 கையில கொடுத்துட்டு சொன்னா, அங்க இருக்கிற கூட இருக்கிற ஆளுங்களெல்லாம் சேர்த்துட்டு நான் எனக்கு அதெல்லாம் பத்தாது, இன்னும் காசு கொடுன்னு சொன்ன போது எனக்கு என்ன பண்ண, கையில இருக்கிற போனை கையில கொடுத்துட்டு உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கன்னா நான் வந்து காசு கொடுத்துட்டு இந்த செல்போனை வாங்கிக்கிறேன், நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி நான் தலைவர் நம்ம அட்ரஸ் தான், சைலப்பட்ட அட்ரஸ் தான் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு போய் தனியா போறேன். செல்ஃபு காசு ஒரு 200 ஒரு 500 கொடுத்துட்டு ஒரு செல்போனை வாங்கிட்டு வரலான்னு போனா, அவருடைய ஹவுஸ் ஓனர் வந்து கத்துது பாருங்க, அவ்வளவு சத்தம். டான்ஸ் விட்டா டான்ஸ் ஆடினோம் ரோட்ல, அப்படி கத்துது. அவன் 2 பிள்ளைங்களுக்கு அப்பா தெரியுமா, நீ பாட்டுக்கு அடிச்சு போட்டுருக்கிறே, அவன் செத்து போயிட்டா யாரு கட்சி ஊத்துவா? நான் சொல்றேன், இல்லம்மா நான் தப்பான ரூட்ல வரல, அவர் தான் தப்பா வந்துட்டாரு. நான் வந்து பரிதாபம் பார்த்து கொடுத்துருக்கிறேன், நான் போலீஸ்லாம் போயிருந்தேன்னா அவரை தான் 2 அறை விட்டுருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே. அவனுக்கு மறுபடியும் அந்த பழைய கதையை தான், அவனுக்கு 2 குழந்தை இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு சத்தம். இது அடங்குற மாதிரி தெரியல. 14 வருஷத்துக்கு கல்யாணம் வரும், 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒன்றும் சரிப்பட்டு வரல. நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த தகவல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே சோகமாக ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு செல்போன்ல எங்க விசாரிக்கும் போது ஒரு 2-3 நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் கூட பைக்ல வா மச்சான் போலாம் அப்படின்னு இப்ப அதே இடத்தாண்ட போய் நிக்கிறோம். வீட்டாண்ட போய் வீட்டுக்கு வெளியில நின்னுதான் செல்போன் கையில வந்துச்சு. எடுத்து வந்து நம்ம போனை அவரே எடுத்து கையில கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சரி ஏதோ ஒரு கையில இருக்கு கொடுங்க அப்படின்னு அவன் பையன் கூட அந்த ஃப்ரெண்டு 200 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு, நானே புதுதான் 500 ரூபா போயிருக்கோம். சரி 200 ரூபா மட்டும் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஆள் கத்துனாங்க ஒரு 2 நாள் முன்னாடி, எங்கன்னு அவங்கள தேடி பாக்குறேன். உண்மை நீங்க நம்ப மாட்டீங்க, பக்கத்துல ஒரு பொட்டி பாம்பா ஒரு லேடி நின்றுட்டு இருக்கிறாங்க, சாந்த சொரூபியா. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்படியே டான்ஸ் ஆடினாங்க பாருங்க, அவங்க கத்துனாங்கல்ல. இப்ப பார்த்தா அவங்க தானே இதுன்னு தெரியாத அளவுக்கு ஓரமா நிக்கிறாங்க. ஏன் முன்னாடி நான் தனியா போயிட்டேன், இப்ப யாரு இருக்கிறா கூட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆளு இருக்கிறா சோத்திரம். உங்க விசுவாசம் அது. ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மாவான்னு சந்தேகப்படுற அளவுக்கு அமைதியா போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு விரோதமா இருக்கிறோம், கர்த்தர் வாயை கட்டுவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் ரோட்ல பறந்தவங்க எல்லாம் ஆண்டவர் அமைதியா இருக்கும்படி செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது மற்றவங்களுக்கு இல்ல, முதலாவது நம்முடைய சுய பிரயோஜனம். கர்த்தர் வாய் அடைத்து நிச்சயமாகும்படி செய்தார். 2வது இந்த கர்த்தருடைய ஆவியாகிய இந்த பிதாவுடைய தேவனுடைய விரல் நம்மோடு இருந்தா அது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். அந்த 14வது வசனத்தை வாசிக்கல லூக்கா, அதேதான் 11. ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். அவர் ஊமையாக ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவோட இந்த பிதாவுடைய விரல் இருந்ததுனால, ஆவியானவர் இருந்ததுனால அவர் வியாதியா இருந்தவரை சுகமாக்கினார், மற்ற பலவீனத்தோடு இருந்தவரை சுகமாக்கினார். அப்போஸ்தலர் 10:38 வாசி பார்த்தா, நசரேயனாகிய இயேசுவே பிதாவாகிய தேவன் பசுத்தாவியினால நிரப்பி இருந்தார், அதனால அவர் வியாதியா இருந்தவங்க எல்லாம் சுகமாக்கினார். பிசாசின் கட்டில் அகப்பட்டவங்க எல்லாம் அவர் விடுதலை ஆக்கினார். ஆவியான நம்மோடு இருந்தா நம்ம குடும்பத்துல கட்டப்பட்டவங்க எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. நம்ம விடுதலைக்கு பலவிதமான கட்டுகளை நம்ம பிள்ளைகளை தொடுவார், பலவிதமான கட்டுகள் இருக்கிற கணவரை தொடுவார், பலவிதமான கட்டுகள் இருக்கிற மனைவியை தொடுவார், உறவினர்களை தொடுவார். ஆவியானவர் இருந்ததுனால ஏசப்பா அந்த ஊமையானவங்களை பேச வைத்தார். அப்ப இந்த ஆவியானவர் நமக்கு முக்கியம். அபிஷேகம் இருந்தா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவருடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி செய்வார். தாவீது என்கிற தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தாரு. ஆனா அவர் போய் அந்த இசை வாத்தியத்தை வாசிக்கும் போது சவுல் என்கிற ராஜா கிட்ட அசுத்தாவி போனது. அப்ப நீங்களும் நான் அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம்னா, ஆனா நம்ம சுத்தி யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, எப்படியாப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்கள் எல்லாம் விடுதலையாக்க வல்லமையுடைய காரணம் அந்த ஆவியா நம்மை கொண்டு அற்புதங்கள் செய்வார். ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் அடிச்சு ஜெயில போட்டாங்க. அவங்க ஜெயில ஒண்ணும் பண்ண தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க. ஆனா அப்போ அவங்க ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு பாடின போது பைபிள் சொல்லுது அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் கழண்டு போகும்படி செய்தார். ஆமென். அப்ப நீங்களும் நானும் அபிஷேகம் நிரம்பி ஆண்டவர் ஆராதிக்கும் போது, ஆண்டவர் அபிஷேகம் நிரம்பி ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள், கணவர், மனைவி, உறவினர் எல்லாருடைய கட்டுகளை மாற்றுவார். காரணம் ஆவியானவருடைய விரல். ஹல்லேலூயா.
அந்த தேவனுடைய விரல் நம்மோடு இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுடையவர். அப்ப இந்த விரல் நம்ம கூட இருக்கணும். அந்த பிதாவாகிய தேவனுடைய விரலாகிய பசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கணும்னா கடைசி ஒரு வசந்த வாசி முடிச்சு லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப இந்த ஆவியானவர் இருந்தால் நமக்கு பிரயோஜனம். அந்த ஆவியானவர் தான் நம்ம சுற்றில் இருக்கிறவருக்கு விடுதலை வரும். ஆனா அந்த ஆவியானவருக்கு வரணும். இந்த ஆவியானவர் எப்போ வருவாரா? அந்த வசனம் சொல்லுது, நம்ம வேண்டும் போதுதான் இந்த பிதாவாகிய தேவன் நம்ம கொடுப்பார். ஆண்டவர் அவர் ரொம்ப டீசென்டானவர். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் மாதிரி, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் மாதிரி திறந்த வீட்டுல போறவங்களாம் கிடையாது. கதவு அவரு பைபிள் சொல்லுது, அவர் டீசென்ட். கதவை தட்டுவாரு, உள்ள வாங்கன்னு சொன்னாதான் உள்ள போவாரு. டீசென்டான காடு. அப்ப அந்த ஆவியானவரை நீங்களும் நானும் கெஞ்சி கேட்காம அவர் வரமாட்டார். இந்த ஆவியானவருக்குள்ள பைபிள் சொல்லுது, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பசுத்த ஆவியை கொடுப்பார். அவர் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கிற தெய்வம். அப்ப நீங்களும் நானும் இந்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அவர் கேட்கணும், ஆவியானவரே என்ன நிரப்புங்க, பிதாவே இந்த ஆவியினால நிரப்பும். நீங்க அப்போஸ் 2வது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா அவங்க 10 நாள் உபவாசம் இருந்து தனியில ஜெபம் பண்றாங்க அந்த ஆவியானவர் வரணும்னு சொல்லி. அப்ப அந்த தாகம் இருந்த போதுதான் அவங்க ஆண்டவர் ஆவியானவருக்காக காத்திருந்த போதுதான் ஆவியானவர்களை நிரப்பினா. அப்ப நீங்களும் நானும் இந்த ஆவியானவர் கேட்டா நம்மளை நிரப்புவார். ஆவியானவருக்குள்ள வந்துட்டா அது நமக்கு பிரயோஜனம், நம்ம சுற்றிலும் அது பிரயோஜனம். கடைசி வசனம் உபாகமம் 5:15 கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால ஓங்கிய புயத்தினால புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும்னா ஓய்வு நாளை அவருக்காக ஆசரிக்கணும். அவருக்காக ஓய்வு நாள்னா என்னது? அவருக்காக ஒரு நாளை ஒதுக்கி அவர் சமூகத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது. ஓய்வு நாள் போன சாவடிச்சிருவாங்க. இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல் தேசத்துல சனிக்கிழமைனா லிப்ட் கூட பட்டன் அழுத்தக்கூடாதான். அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க. அது ஆண்டவர் அதை கேட்கல. ஆண்டவர் நம்ம கேட்கணும், ஒரு நாளை ஒதுக்கி அவருக்காக நேரம் கொடுக்குறது, அவருடைய சபைக்கு வருது, அவருக்காக ஜெபம் பண்றது. அப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நிறைய பேர் பார்த்தா நல்லா அபிஷேகத்துல ஆடின ஆட்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, வேலை வேலை வேலைன்னு இருந்து. ஆனா என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் எனக்கு உயிர். சில பேர் சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஆண்டவர் தான் எனக்கு உயிர், ஆண்டவர் தான் நான் நேசிப்பேன். ஏமா சர்ச்சைக்கு வரல? நான் சர்ச்சைக்கு வரல, ஆனா ஆண்டவர் தான் நேசிக்கிறேன். அது எவ்வளவு கேவலமான பொய் இல்ல? ஒரு புருஷன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றமா சொல்லிட்டு வீட்டுக்கே வரல, அது வாயில சொல்றதா இல்ல செயல்ல காமி. என் பசங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன்னு வச்சுங்க, அடிக்கிறேன் ஏதோ வாங்கி கொடுக்கறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், ஐயோ என் மகளா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், பொண்ணே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாயில சொல்லிடுறேன். ஆனா செயல் என்ன பண்ண மாட்டேன், காமிக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப அது என்ன கிடையாது, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம்னா செயல்ல காமிக்கணும். ஜோம் எல்லாம் கண்ணை மூடி அதுக்கு முன்னாடி காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்காக வந்து மோனராட்சி ஒரு நல்லா கை தட்டி நம்ம தனுஷ்காக எல்லாம் கை தட்டுறோம்னா நிறைய பேர் ஜோம் எல்லாம் கண்ணில் மூடி அன்பு நல்ல தகப்பனே கொடாக்கொடி ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீரே எங்களை பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர், எங்களை தாங்கி நடத்துகிறவர். ஆண்டவரே அப்போ உங்களுடைய கரம் எங்களோடு இருந்தா, ஆண்டவருடைய கரமாகிய பசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் இருந்தா, எங்கள் இருதயத்தில் இருந்தா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ராஜா. அது எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆவியான நிரப்பும். அந்த ஆவியான எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள். அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவரே இந்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறார்னா அவருக்கே அது எவ்வளவு முக்கியம்னா சாதாரண மனுஷனாகி உங்களுக்கு எனக்கு அது எவ்வளவு முக்கியம். அந்த ஆவியானவரோடு கூட இருப்பது. ஆவியானவரே எங்களை நிரப்புகிறாங்க நாங்கள் வாஞ்சியா கேட்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை அதுக்காக ஜெபம் பண்ண. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, அபிஷேகத்துக்காக எங்களை நிரப்பு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு ஆண்டவர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் விடுதலை கொண்டு வருகிற ஆண்டவர் இந்த ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்பட்டு எங்களை அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. உங்களுடைய கிருபை எங்களை மூடி நடத்த